கோவிலில் அணைந்த தீபம் பிரம்ம ரிஷியின் கையசைவில் மீண்டும் எரிந்த அதிசயம். கோவை நவக்கரை அருகே உள்ள ஆனந்த தேவாசிரம் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குபேர யாக பூஜையில் பக்தர்கள் முன்னால் நடந்த வினோதம். கோவையில் தமிழக கேரள எல்லை பகுதியான நவக்கரை அருகே புதுப்பதி எனும் மலை கிராமத்தில் ஆனந்த வேதாசிரமம் செயல்பட்டு வருகிறது. இதே வளாகத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தினம்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆனந்த வேதாசிரமத்தின் குரு பகவான் பிரம்ம ரிஷி தலைமையில் சிவன் கோவில் வளாகத்தில் மகா குபேர லட்சுமி யாகம் இன்று நடைபெற்றது. சிவனடியார்கள் வேத மந்திரம் மோத யாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருந்த போது கோவில் கர்ப்பகிரக வளாகத்தில் இருந்த தீபம் அணைந்தது. பூஜையின் நடுவே இதனை கண்ட பிரம்ம ரிஷி தனது கைகளை அசைக்க மீண்டும் தீபம் எரிய துவங்கியது. இதனை கண்ட பக்தர்கள் பரவசம் அடைந்து மீண்டும் தீபத்தை கையசைவில் ஏற்றி செய்தார். இந்நிலையில் கிராம மக்களிடையே இது குறித்து தகவல் தீயாய் பரவ கோவில் வளாகத்தில் பக்தர்கள் திரண்டு யாக பூஜையில் கலந்து கொண்டனர். கையை அசைத்து தீபத்தை எரிய செய்த ஆனந்த தேவாசிரம பிரம்ம ரிஷியிடம் மக்கள் ஆசை பெற்று வணங்கி சென்றனர். இந்த வினோத சம்பவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பகவான் பிரம்ம ரிஷி நம்ம ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தில், அதாவது புதுப்பதி வாளையார் பகுதியில் இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமத்தில் இன்றைக்கி மகா குபேர லக்ஷ்மி யாகம் நடக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்த பிரார்த்தனையானது, இந்த ப்ரேயர் எதுக்கு, இந்த பக்தி அப்படின்னு கேட்டால், மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், முக்கியமாக என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் தன கஷ்டம், பண கஷ்டம், வேறு எந்த கஷ்டமும் இப்போ இருக்கிறதில்ல. முக்கியமான கஷ்டமே என்னன்னு கேட்டால், எனக்கு பணம் இருந்தால் எல்லாம் தீர்த்துருவேன். அப்போ அதுக்கு இந்த தனம் செல்வம் எல்லாத்துக்கும் நல்லா வளர, உலக மக்கள் குடும்பம் சந்ததி படிப்பு எல்லாம் நல்லா இருக்க, அதற்கான பிரார்த்தனை தான் இந்த வேள்வி. இன்றைக்கி அழகாக மகா குபேர லக்ஷ்மி யாகம் அதை நடத்தி மக்கள் எல்லோரும் அதன் மூலமாக எல்லா விதமான செல்வாக்கையும் அருளையும் சந்தோஷம், இன்றைக்கி பணம் இருந்தால்தான் சந்தோஷம் வருதுங்கிற போது அந்த பணத்தேவையை பூர்த்தி பண்ண, மனத்தேவை பூர்த்தி பண்ண, பல தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ண லக்ஷ்மியின் அருளும் இறைவனின் அருளும் அந்த அருள் கிடைத்து எல்லோரும் நீடோடி வாழ எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட யாகம் நடக்குது நமது ஆசிரமத்தில். இந்த ஆசிரமத்தின் மூலமாக இந்த உலகுக்கு பல்வேறு தேவைகளை எல்லாம் தீர்க்கப்படும். ஸோ நீங்கள் மக்கள் எல்லாம் இந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய இந்த குபேரலட்சுமி யாகத்தில் கலந்துக்குங்க. மேலும் பல்வேறு விதமான பூஜைகளும் பிரார்த்தனைகளும் இங்கே நடக்கும். மக்கள் அந்த அருளையும் பெற்று செல்வத்தையும் பெற்று நிம்மதி பெருமூச்சு பெற்று வாழ எனது வாழ்த்துக்கள். அவ்வளோதானே. வேற இன்றைக்கி போகிற சந்ததிகள் இந்த பயணம் இந்த எதை நோக்கி ஓடுதுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான் தேவை. ஆனால் சந்தோஷம் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியாகி போச்சுன்னா, இன்றைக்கி மணி இஸ் த கிராவிட்டி. இன்றைக்கி நீ அதாவது ஒரு விளக்குக்கு நீ எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்றால் என்ன, 10 ரூபாய்க்கு நீ போகணும், ஒரு மளிகை கடைக்கு போகணும். நீங்கள் சும்மா நின்னா கூட அடிப்படை தேவை, மனிதனுடைய அடிப்படை தேவை என்னென்னா உணவு, உடை, இருப்பிடம். இப்போ மனிதனுக்கு இந்த உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? சும்மா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அப்போ அதுக்கு செல்வம் வேண்டும். அடிப்படை என்ன ஆகுது? பணம் என்பது ஒரு பிரதான பொருளாக மாறுகிறது. அப்போ அதை நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க. இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. இந்த